அழகான குழந்தைகளை உங்களுக்கு கடவுள் கொடுத்த போதும் ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சி குற்றம் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் மாற்றுத்திறனாளியான குழந்தைகளை பாருங்கள். அப்போ புரியும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அயத்தி கிச்சனில் பச்சை பாசிப்பயிறு கிரேவி நல்ல காரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இந்த முத்து முத்தான பச்சை பாசிப்பயிரை எடுத்து நல்லா தண்ணியில் முதல்ல 2 வாட்டி கழுவிக்கிறேன். ஓகேவா? இதில் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது, அவ்வளோ உடலுக்கு குளிர்மை இருக்குது. இப்போ நல்லா கழுவின இந்த பச்சை பாசிப்பயிரை ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். The next day. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்காரு. அவரை ஒரு தடவை கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அவிக்க போகிறோம், கொஞ்சம் நெய் விட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கடுகு, உளுந்து, தேங்காய் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம பொரிய விட போகிறோம். கடுகு உளுந்த இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, வரமிளகா இருக்குல்ல, அது ஒரு 4-5 வரமிளகா போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கி விடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய ஒரு வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குறோம். இந்த வதக்குற டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் அவர் மேலே சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டு ஒரு தொக்கு மாதிரி கொண்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சூடாக வந்தாச்சு. இதில் இருக்கிற அந்த தண்ணியோடையே தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா பாசிப்பயிறு அவிஞ்சிருச்சு. இதை அப்படியே அதில் கொட்டிடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு கண்டிப்பாக உப்பு செக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு அழகான குழந்தைகள் இருந்தாலும் குறை சொல்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு. தயவு செய்து கொஞ்சம் வெளி உலகத்தையும் பாருங்கப்பா. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது பொக்கிஷம். ஸோ எப்போயுமே குறை சொல்லாது கொஞ்சம் சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அழகாக வழி நடத்துனீங்கனாலே போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி மிளகு இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் நான் க்ரீம் ஃப்ரெஷ் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேருங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கலந்து விட்டு முடிய சூப்பரான பாசிப்பயிறு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெள்ளை சாதத்து கூட, சப்பாத்தி கூட, அது இல்லாமல் பரோட்டா கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை செய்யுங்க. மறக்காம ஆயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. கண்டிப்பாக இன்னொரு ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.